வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து கூண்டோடு நீக்கம், அதிரடி காட்டிய இபிஎஸ். அதிமுக தலைமை புதிய முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி ஏந்திருக்கும் நிலையில் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கிறார். இதனால் எடப்பாடி அவர்கள், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையின் ஆதரவாளர்களை கூண்டோடு கட்சியில் நீக்கி இபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். செங்கோட்டையனின் உறவினரான எக்ஸ்-எம்பி சத்யபாமா உடன் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம், குறிஞ்சிநாதன், கோபி, மேற்கு ஒன்றியம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் காந்தவேல், முருகன், எக்ஸ் ஒன்றிய தலைவர்கள் மௌத்தீஸ்வரன், பியு முத்துசாமி, அத்தானி, பேரூர் கழக செயலாளர் எஸ் ரமேஷ் உள்ளிட்டோர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா திருப்பூரில் எக்ஸ்-எம்பி சத்யபாமா உள்ளிட்ட 12 முக்கிய நிர்வாகிகளை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து இபிஎஸ் நீக்கியுள்ளார். எக்ஸ்-எம்பி சத்யபாமா கடந்த 30ஆம் தேதி செங்கோட்டையனுடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் சத்யபாமாவை ஏற்கனவே மாவட்ட மகளிர் அணி பொறுப்பிலிருந்து இபிஎஸ் நீக்கியிருந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்றால், அதிமுகவிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தனது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டது பற்றி பேசிய செங்கோட்டையன், எதிர்த்து பேசுபவர்களை கட்சியிலிருந்து நீக்குவது கட்சியையும் அந்த நபரையும் பலவீனப்படுத்தும் என தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன். மேலும் தன்னை போன்றவர்கள் முன்மொழிந்தால்தான் இபிஎஸ் சிஎம் ஆனார் எனவும் கூறியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். மேலும் தற்பொழுது பாஜக தூண்டியதால் தான் போர்க்கொடி தூக்குவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதிலையும் அளித்திருக்கிறார். அதிமுகவை ஒன்றிணைக்கவும் கூட்டணிக்காக பேசும் தான் பாஜக தன்னை அழைத்ததாகவும், தன்னை வைத்து கட்சியை உடைக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் பார்த்திங்கன்னா பாஜக சொன்னால்தான் 6 அமைச்சர்களுடன் சேர்ந்து ஒருங்கிணைப்பு பற்றி எடப்பாடியிடம் பேசியதாக செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் கூறியிருந்தார். இதையெல்லாம் வைத்து தற்பொழுது எடப்பாடி ஒரு முடிவுக்கு வருகிறார். தனது நிலைப்பாட்டில் தொடர்ந்து மாறியவர் இபிஎஸ் என பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன நிலைமையில் ஆட்சியை நடத்த தடுமாறுற போது ஓபிஎஸ்ஐ அழைத்து வந்த இபிஎஸ் தான் அப்படின்றதை குறிப்பிடுகிறார். மேலும் தற்பொழுது அவரை கட்சியில் சேர்த்து கொள்ள மறுக்கிறார் எனவும், தான் சிஎம் ஆக வழிவகை செய்த சசிகலாவையோ கொச்சையாக பேசியே என்றும் விமர்சித்துள்ளார். எம்பி தேர்தலில் உழைத்தவர்கள் சீட்டு கொடுக்காமல் பணம் செலவழிப்பதற்காகவே எடப்பாடி சீட் வழங்கினார் என்றும் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுக்களையும் செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதையெல்லாம் மாற்ற வேண்டும், அடிப்படையிலே மாற்ற வேண்டும். அதிமுகவில் நிறைய விதமான சிக்கல்கள் இருக்கிறது. அதை அனைத்தும் மாற்றினால்தான் கட்சி பெரும் விதத்தில் செயல்படும் என்பதனை செங்கோட்டையன் அவர்கள் கூறுகிறார். அதனை அடுத்து கட்சியில் தம்முடைய ஆதரவு நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்றதே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதனை. தேர்தலுக்குள் ஒரு முடிவு வந்து விடுமா, இல்லை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.